முருகனுக்கு என்னென்ன மாதிரியான பிரசாதங்கள் என்னன்னைக்கு படைக்கலாமா? முருகன் மாதிரியான குழந்தை தெய்வங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த தேனும் திணைமாவும். ஏன்னா இவர் குமரக்கடவுள் குன்றுல இருக்கக்கூடியவர். அப்ப அந்த மலையில இருக்கிறவங்க என்ன கிடைக்கும்? இந்த தேன் தான், திணை மாவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அங்க அதிகமா விளையக்கூடியது. பழனிக்கு போனா காசு கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மேல இருக்கிற திரு ஆவினன் குடி போகணும். எந்த முருகன் கோயிலும் இல்லாத ஒரு விசேஷம் அங்க உண்டுன்னா அங்க இருக்கக்கூடிய லட்சுமி காமதேனுவோடு அருள் புரிவாள் உங்களுக்கு. துன்பம் போக்கும் துளசி எல்லாத்தையும் வெல்லும் வில்வம். ஒரு பக்கெட் தண்ணியில உள்ள போட்டுக்கோங்க. தீர்த்தம் ஆடினாலே மீன்ஸ் குளிச்சாலே போதும், எல்லா தோஷமும் இருந்து விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமான் அவங்களோட சீடருக்கு மல்லியா கொடுத்த ஒரு அழகான ஒரு பரிகாரம். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும்னு சொல்லுவாங்க. 9 கோள்களும் முருகப்பெருமானுடைய சன்னிதிக்கு போனா நன்மை அளித்திடும். இதுதான் ஜோதிட ரகசியம். ஆறுபடை கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கந்தனோட காலை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா வந்த வினையும் வரப்போற வினையும் நம்மளை விட்டு தூரமா போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு முருகா எனும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடனும் முருகனும் அப்படிங்கிற இந்த பகுதியில பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்கிற நிறைய கேள்விகள் மாதிரி தான் எங்ககிட்டயும் இருக்கு. அந்த கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கு பதில் தரத்துக்காக நம்ம கிட்ட நிறைய ஜோதிட முத்துக்கள் உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். முதல்ல ஜோதிட கலையரசி வித்யா மேம், ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மேம். வணக்கம். அடுத்ததா ஜோதிட கலாரத்னா ஸ்ரீ மகேஷ் ஐயர் அவர்கள், சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததா வழிகாட்டி ஜோதிடம் மீனாட்சி பரமகுரு மேம், உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்ததா ஆன்மீக கலை ஆராய்ச்சியாளர் மாயன் செந்தில்குமார் சார், உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம். முருகனுக்கு என்னென்ன மாதிரியான பிரசாதங்கள் என்னன்னைக்கு படைக்கலாமா? முருகர் ஒரு குழந்தை தெய்வம், சரிங்களா? நீங்க பெரியவங்களா பார்த்தா பெரியவர்னு எடுத்துக்கலாம், குழந்தைன்னு பார்த்தா குழந்தைன்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே தெய்வங்களுக்கு படைக்கிறது அப்படின்னு சொல்றது இனிப்பு வகைகள் உங்களோட வாழ்க்கையை இனிப்பாக்கும். அதனாலதான் எப்பயுமே கோயில்கள்ல பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பிரசாதமா தருது. இந்த மாசம் மட்டும் புரட்டாசி மாசம் நிறைய கோயில்ல பாத்தீங்கன்னா புளியோதரை கொடுப்பாங்க. அது எதுக்காகனா நிறைய நோய்கள் தொற்றக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசியில சுக்கிரன் நீசத்தன்மை அடைவார். அப்ப அந்த சுக்கிரனுக்கு உகந்ததுதான் இந்த புளி. அதனாலதான் இந்த புளியோதரையை பிரசாதமா தந்துட்டு இருக்காங்க. மற்றபடி நீங்க நார்மலா எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அதோ முருகன் மாதிரியான குழந்தை தெய்வங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த தேனும் திணைமாவும். ஏன்னா இவர் குமரக்கடவுள் குன்றுல இருக்கக்கூடியவர், மலைவாழ் பகுதிகள்ல. அப்ப அந்த மலையில இருக்கிறவங்க என்ன கிடைக்கும்? இந்த தேன் தான், கொம்பு தேன்னு சொல்லுவாங்க, திணை மாவுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதெல்லாம் அங்க அதிகமா விளையக்கூடியது. அப்போ அந்த திணை சாப்பிட்றதுனாலதான் முருகனுடைய உடம்பு பார்த்திருக்கீங்களா, அப்படியே வாலிப்பா இருக்கும். அப்ப நம்ம உடலும் அந்த மாதிரி செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களன்னு சொல்லக்கூடிய முருகர் ஒரு வாலிப்பா இருக்காருன்னா அது அந்த தேன் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாய், அதான் ரத்தம். அப்ப அந்த ரத்தத்தை சுத்தம் பண்றது. இப்ப பெரியவங்க எல்லாம் கேட்பாங்க, உனக்கெல்லாம் சுத்தமான ரத்தம் இருந்தா நீ பேசு அப்படிம்பாங்க. அப்ப அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய விஷயம் தேனுக்கு நிறைய இருக்கு. அப்ப இந்த தேன், அதே மாதிரி திணை மாவுன்னு சொல்லக்கூடியது மில்லட். இப்பதான் நிறைய பேர் இந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக மில்லட் பக்கம் திரும்பி இருக்காங்க. அப்ப இந்த திணையெல்லாம் ஏற்கனவே முருகன் இதை கொடுத்துட்டாரு நமக்கு அருட்பிரசாதமா. அப்ப இதை நீங்க வச்சு வணங்கும் போது நிச்சயமாக அவருக்கு அதே மாதிரி சிறு பருப்புல பாயசம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவரோட உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக மோர் வச்சு நீங்க அதை படைச்சு வணங்கி நீங்க குடிக்கும்போது அதுவும் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. பொதுவாகவே பானகம்னு சொல்லுவாங்க. அந்த பானகத்தை நீங்க நைவேத்தியமா வச்சு உங்களுக்கு வெள்ளிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா இந்த பானகத்தை வச்சு படைக்கும் போதும் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி சக்கரை பொங்கல், கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல், அதே மாதிரி புளியோதரையோ இல்லை லெமன் சாதமோ, இதெல்லாம் வியாழக்கிழமை இப்படி பண்ணி நீங்க படைக்கும் போது நிச்சயமாக முருகனுடைய திருவருள் எல்லாருக்குமே கிடைக்கும். கண்டிப்பா மேம். சார், முருகப்பெருமானுக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் பண்றது சிறப்பு சார்? அந்த மாதிரி ஹோமங்கள் பண்ணும்போது என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும்? சுப்பிரமணியருக்கு பார்த்தீங்கன்னா சத்ருசம்ஹார திரிசதி ஹோமம்னு சொல்லுவாங்க. சத்ருசம்ஹார திரிசதி ஹோமம் முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஹோமம். அடுத்தது சுப்பிரமணிய மூலமந்திர ஹோமம்னு சொல்லுவாங்க. சுப்பிரமணியருக்கு உண்டான மூல மந்திரத்தை கொண்டு ஹோமம் பண்ணுவாங்க. சுப்பிரமணிய காயத்ரி ஹோமம் பண்ணுவாங்க. அது மந்திரங்கள் கூட சேர்த்து பண்றதானே தவிர இந்த 2 ஹோமம் தான் பிரதானம். ஒன்று சுப்பிரமணிய திரிசதி, மூலமந்திர ஹோமம் பண்றது ரொம்பவுமே விசேஷமா இருக்கும். இன்னும் கர்நாடகா பக்கத்துல பார்த்துட்டிங்கன்னா நாகதோஷம் நீங்கிறதுக்காக சுப்பிரமணிய ஹோமம் பண்ணுவாங்க. குக்கே சுப்பிரமணியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாக சர்ப்ப சாந்தி பண்றதுக்காக சுப்பிரமணிய ஹோமம் தான் நீங்க பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப விசேஷம். நீங்க ஏற்கனவே என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதாவது சாந்தி நட்சத்திர சாந்தின்னு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அதே மாதிரி
சர்ப்ப சாந்தி பண்றதுக்கு சுப்பிரமணிய இது வந்து குக்கே சுப்பிரமணியால பண்ற வழக்கங்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்ப பிரதானமா இந்த 3 ஹோமங்கள் பண்றதுதான் ரொம்ப விசேஷம். கண்டிப்பா சார். இந்த கொஸ்டின் வந்து நான் எல்லாருக்குமே கேட்குறேன். எல்லாரும் ஒரு உங்களோட பதில்களை சொல்லுங்க. ஆறுபடை வீடுகளோட ஆழமான ஜோதிட ரகசியம் என்ன? நான் வித்யா கார்த்திக் மேம்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேம் நீங்க சொல்லுங்க மேம். ஆறுபடை வீடுகள்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடு, அதோட ஜோதிட ரகசியம் பத்தி சொல்லுங்க மேம். நான் ஆறுபடை கோவில்களை பற்றி 6 படை வீட்டை பற்றி பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் 6 வருஷம் 6 யுகம் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு அது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த 6 படை முருகன் கோயிலை யார் வரிசைப்படுத்தினாங்க அப்படின்னா திருமுருகாட்சி படையில் தான், நக்கீரர் தான் வரிசைப்படுத்துறது, எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டியும் இந்த 6 படைக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தெய்வங்கள், அதாவது சுப்பிரமணியோடைய ஒவ்வொரு ரூபங்கள் இருக்கு. இந்த 6 படை கோவிலே அப்படின்றதே வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய சகஸ்ராரம் வரைக்கும் இருக்கக்கூடிய குண்டலினி சக்திக்கான எனர்ஜி வேவ் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த 6 படை வீடுகள். ஸோ முதல்ல இந்த 6 படை வீடுகள் எதுக்கு அப்படின்னா இதுக்கு தான். மற்ற எல்லாத்தையும் விட வந்து சுழுமுனி ரகசியமாக இருந்து நம்மளை ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னா சுப்பிரமணியர் தான். அதனால தான் அவருக்கு சுப்பிரமணியனே பேர். அப்போ இந்த 6 படை வீடுகளும் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களோடு தொடர்புடையவை. அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே பேசணும், அதனால எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு மூலாதாரம் இயங்க வேண்டும் என்றால், மூலாதாரம்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். மூலம் எதிலிருந்து ஆரம்பிக்கிறோமோ முதல்ல முருகா அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து ஆரம்பிக்கணும். அவன் ஒரு பிரபஞ்ச கடவுள் இல்லையா, அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உள்வாகணும்னா முதல்ல திருப்பரங்குன்றம் போகணும். ஏன்னா அந்த மலையே சிவனாக இருக்கிறாராம். ஸோ அவன்கிட்ட இருந்து வந்தவர் தான் முருகன். அப்போ திருப்பரங்குன்றம் போகும்போது உங்களோட மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பழனி போனீங்கன்னா உங்களோட மணிப்பூர சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ஏன் மணிப்பூர சக்கரம் ஆக்டிவேட் ஆகுனா, பழனிக்கு போனால் காசு கிடைக்கும். இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. மேலே இருக்கிற திரு ஆவினன்குடி போகணும். பேரே ஆவினன்குடி. எந்த முருகன் கோயிலையும் இல்லாத ஒரு விசேஷம் அங்கே உண்டுன்னா, அங்கே இருக்கக்கூடிய லட்சுமி காமதேனுவோடு அருள் புரிவாள் உங்களுக்கு. அப்போ பழனிமலை போனீங்கன்னா உங்களுடைய மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் பண்ணும். இந்த மூலாதார சக்கரம் தான் காசு, பணம், துட்டு, மணி மனுஷனை கேட்க வைக்கிறது. அதனால அங்கே போனீங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்கும். பழனிமலை முருகன் கோவில் போகும்போது உங்களோட மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். மணிப்பூரக சக்கரம் ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கான பண தடை அப்படின்றதெல்லாம் நிவர்த்தியாகி பணம் வருவதற்கான வழியை அது இயல்பாகவே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். கண்டிப்பா. மாயன் சார், மேம் வந்து திருப்பரங்குன்றம் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க சார். நான் வந்து அதை தனியாக சொல்ல விரும்பலை. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லா துன்பமும் இருக்கும். வாழ்க்கையில் அந்த 6 படையுமே போகணும். அது எப்போ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது சிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா குண்டலினி யோகம் அப்படின்னு சொன்னாங்க. யோகம் அம்சமே கலசமாக மாறணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஞாயிற்றுக்கிழமை துளசி, துன்பம் போக்கும் துளசி, எல்லாத்தையும் வெல்லும் வில்வம், ரெண்டையுமே கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பக்கெட் தண்ணியில் உள்ளே போட்டுக்கோங்க. 1 hour மூடி வச்சுருங்க. ஞாயிற்றுக்கிழமை அதில் தீர்த்தம் ஆடினாலே மீன்ஸ் குளித்தாலே போதும். தோஷம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறர் தோஷம், எல்லா தோஷமும் இருந்து விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சனிக்கிழமை தோஷம் வந்து நிறையாவே இருக்குது. ஆனால் அது தீர்க்கறதுக்கான விஷயங்கள் தான் நான் இப்போ சொன்னேன். அதை மீன்ஸ் முருகப்பெருமான் அவங்களோட சீடருக்கு மல்லியாக கொடுத்த ஒரு அழகான ஒரு பரிகாரம். ஸோ இதை மட்டும் பண்ணாலே போதும். கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீக்காக இருக்குது அப்படின்னாலே இந்த ஒரு பரிகாரம் பண்ணாலே போதுமான விஷயம்தான். பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் மேலோங்கி படிப்படியாக எல்லா விஷயங்களும், அதாவது தடைக்கல்லை படிக்கல்லாக்கும் ஒரு ரகசியம்னா முருகனை பிடிச்சிக்கணும். பற்றென்று பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 படை வீடும் முக்கியம், வாழ்க்கையில் மூலாதாரமும் முக்கியம், இந்த பரிகாரமும் முக்கியம். நன்றி, வணக்கம். அதாவது 6 படை முருகன் கோயில் பற்றி சொல்லியிருந்தீங்க. இதில் நான் வித்யா வந்து 2 கோயில் சொல்லிட்டாங்க. அதாவது திருப்பரங்குன்றமும் பழனிமலை. அதில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத விஷயத்த வித்யா அழகாக எடுத்து காட்டினாங்க. திருவாவினன்குடி, அதுக்குடியான விளக்கம்ங்கிறது பெரிய விஷயம். அடுத்து திருச்செந்தூர் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா பகைவர்கள், அதாவது சூரபத்மனை அழித்த முருகப்பெருமானாக இருக்கிறார். அப்போ செவ்வாயினுடைய பலம் அதிகமாக தேவைப்படுகிறவர்களும், குழந்தை பாக்கியம், குரு பலம்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த கிரகத்துல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து அங்கே நிறைய இருக்கு. அப்போ அதனாலதான் வந்து நிறைய இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவர்களுக்கு ஆண் குழந்தை தான் ரொம்ப நிறைய பேர் வேண்டுவாங்க இல்லையா. அப்ப அந்த ஆண் குழந்தை பிறக்கிறதுங்கிறது அந்த திருச்செந்தூர் போறவங்களுக்கு நிறைய கிடைக்குதுங்கிறது இன்னைக்குமே அந்த சைடு, அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தையே நிறைச்சிருவாங்க. அங்க ஆளே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு அந்த கந்த சஷ்டி வரும்போது பண்ணிடுவாங்க. அப்ப அந்த குருவினுடைய ஒரு அனுகிரகம், பரிபூர்ண அனுகிரகம் திருச்செந்தூர்ல இருக்கு. செவ்வாயினுடைய பலம் குறைவா இருக்கு. முக்கியமா கடகராசியில செவ்வாய் நீசத்தன்மை. இந்த செவ்வாய் நீசம் அடையும் போது பெண் ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கணவன் சரியான நிலையில் இருப்பதில்லை. அப்ப அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அந்த பெண்ணுக்கு பல்வரிசை சரியா இருக்காது, அவளுக்கு வந்து பிரச்சனை அதிகமா இருக்கும், உதிரப்போக்கு அதிகமா இருக்கும். அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும்னா இந்த
திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை முறையாக வழிபடும் போது அவளுக்கு செவ்வாயினுடைய பரிபூர்ண அனுகிரகம். அதே மாதிரி பழனியில தரக்கூடிய பிரசாதமான பஞ்சாமிர்தம், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வீக்கா இருக்கவங்களுக்கு ஒரு அருமருந்து. இந்த பஞ்சாமிர்தத்தை வாங்கும்போது உங்க உடம்புல அந்த செவ்வாயினுடைய பவர் வந்து அப்படியே பேலன்ஸ் ஆகும். எந்த ஒரு விஷயம் நம்ம உடம்புல இல்லையோ அதை நம்ம வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். இதுதான் இயற்கையோட நியதி. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த விஷயம் அர்ஜி இருக்கும், இதை நம்ம சாப்பிடணும்னு தோணும். அப்போ இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும். அது மாதிரிதான் இந்த பஞ்ச அமிர்தம், ஏன்னா அதுல பேர்லயே பஞ்சாமிர்தம்னு இருக்கு. அப்ப அந்த பஞ்சாமிர்தத்தை உட்கொள்ளும் போது இந்த செவ்வாய் பகவானுடைய குறை எங்க இருக்கோ அது நிவர்த்தி ஆயிடும். அடுத்து வந்து பார்க்கும்போது சுவாமிமலை, இந்த சுவாமிமலையை திருவேரகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனாரான சிவபெருமானுக்கே அந்த பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தார். அப்போ குரு திசை நடக்குது, ரொம்ப தொந்தரவா இருக்கு. இப்ப யாருக்கெல்லாம் குரு திசை தொந்தரவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஷபம், அதே மாதிரி கன்னி, துலா லக்னத்துக்கு கொடும் பாவின்னு சொல்றாங்க குரு. ஏன்னா குரு தான் பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அவரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த துலா லக்னத்துக்கு வந்தாங்கன்னா வச்சு செஞ்சிருவார். அப்ப இந்த துலா லக்னத்துக்கு, அதே மாதிரி இன்னும் மகர லக்னம், இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவார். அப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த குருதசை நடந்ததுன்னா கண்டிப்பா இந்த திருவேரகம் சென்று சுவாமிநாத சுவாமியை வழிபடும் போது அந்த அப்பாவுக்கு எப்படி அவர் உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த குரு திசையில நீங்க எப்படி பிழைக்கணுங்கிற ஒரு வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. ஏன்னா பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திசையில அதிகமா கடன் பிரச்சனையில மாட்டிக்குவாங்க, பொருளாதார குற்றங்கள்ல மாட்டிக்குவாங்க, தேவையில்லாத பணத்தை எங்கேயாவது கொடுத்து மாட்டிக்குவாங்க. அப்ப இந்த தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் தேவை. அது இறைவனுடைய வழிகாட்டுதல் தான் நல்லா இருக்கும். அப்ப நீங்க சுவாமிமலை போகும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அறுபடை வீடுகளின் ஆழமான ஜோதிட ரகசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது ஆறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய ஜோதி ரகசியம். நிறைய பேர் எல்லா கோயிலையும் சொன்னாங்காட்டி நான் வந்து கந்த சஷ்டி கவசத்தை பற்றி சொல்லலாம். ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து ஓந்தி நிறைய அஷ்டத்திக்குள்ளோர் அனைவரும் வசமா. அதுல வந்து நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும்னு சொல்லுவாங்க. 9 கோள்களும் முருகப்பெருமானுடைய சந்நிதிக்கு போனா நன்மை அளித்திடும். இதுதான் ஜோதிட ரகசியம், கிரகங்களுடைய சூக்ஷமம். அப்ப 6 கோயிலுக்கு போனோம்னா, அதுவும் பிரசித்தி பெற்ற முருகனுடைய படை வீட்டுக்கு போனோம்னா எவ்வளோ பலன்கள்னு நினைச்சு பாருங்க. அப்ப நவகோள்களும் நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான சூக்ஷமம் தான் இது இருந்துட்டு இருக்கு. 6 படை கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப அழகா சொன்னாங்க எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னாங்க. இன்னும் 2 படை வீடு நான் சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 9 கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகுறது 6 கோயில்களுக்கும் போனா ஆக்டிவேட் ஆயிடும். கண்டிப்பா சார், சிறப்பா சொன்னீங்க. இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. ஏன்னா பல கேள்விகள் மக்கள் மனசுலயுமே இருக்கு, எல்லாராலையும் நேரடியா வந்து கேட்கவும் முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களா இருக்கட்டும், இல்லை இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்தர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி மேம், இவ்வளவு பொறுமையா என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. நன்றி.